முழங்காலில் நின்று ஜெபித்தவர்கள் யார்? முழங்காலில் நின்று ஜெயித்தவர்கள் யார்? முழங்கால் ஜெபத்தின் வல்லமை என்ன என்பதை பார்ப்போம். முழங்காலில் நின்று அநேகர் ஜெபித்திருந்தாலும் 4 முக்கியமான நபரை பற்றி பார்ப்போம். முதலாவது எலியா. எலியாவின் காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் பாகாலை தொழுகை செய்தார்கள். அதனால் 3½ வருஷம் பஞ்சம் வந்தது. 3½ வருடத்திற்கு பின் எலியா மக்களிடம் சென்று, கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா என்று சோதித்து பார்ப்போம் என்று கூறினார். இருவரும் பலியிடுவோம், அக்கினியால் பதில் தரும் தெய்வமே தெய்வம் என்றார். இரு சாராரும் பலியிட்டார்கள். கர்த்தரே அக்கினியால் பதில் தந்தார். உடனே மக்கள் கர்த்தரிடம் திரும்பினார்கள். பின்பு எலியா கர்மேல் சிகரத்தின் உச்சியில் நின்று மழை பெய்யும்படி முழங்காற்படியிட்டு ஜெபம் செய்தார். பஞ்சம் தீர்ந்தது, மழையும் பெய்தது. வேத வசனம் சொல்கிறது, பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து என்று வேதம் கூறுகிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42வது வசனம். இயற்கையே மாற்றி மழை பொழிய செய்தது முழங்கால் ஜெபம். 2வது சாலமன். தாவீது கட்ட விரும்பிய ஆலயத்தை சாலமன் கட்டி முடித்தான். ஆலய பிரதிஷ்டையின் போது சாலமன் முழங்காற்படியிட்டு ஜெபித்தான். சாலமன் இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்காற்படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவனில்லை என்றான். 2 நாளாகமம் 6:14. முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி முடித்த பின்பு என்ன நடந்தது தெரியுமா? வேதம் சொல்கிறது, சாலமன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனம். வானத்திலிருந்து அக்கினி இறங்க செய்தது முழங்கால் ஜெபம். 3வது தானியேல். தரியு ராஜாவின் காலத்தில் 30 நாட்களுக்கு தரியு ராஜாவை தவிர வேறு ஒருவரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளை இருந்தது. இருப்பினும் 3 வேளை முழங்காற்படியிட்டு ஜெபம் செய்தான் தானியேல். அதன் விளைவாய் சிங்க கெபியிலே போட்டார்கள். ஆனால் சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தவில்லை. சிங்கத்தின் வாயை அடைத்து போட்டது முழங்கால் ஜெபம். வேதம் சொல்கிறது, தரியு ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று வேதம் கூறுகிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். முழங்காலில் நின்று தானியேல் ஜெபித்தார். முழங்காலில் நின்று தானியேல் ஜெயித்தார். 4வது நபர் பேதுரு. துர்க்கால் என்ற சீஷி வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவள் அநேகருக்கு தான தர்மம் மிகுதியாய் செய்திருந்தாள். அதனாலே அவளை சுற்றி உள்ளவர்கள் பேதுருவை அங்கு வரவழைத்தார்கள். பேதுருவும் அங்கே வந்தார். வேதம் சொல்கிறது, பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40வது வசனம். சுவாசம் போனவளுக்கும் உயிர் கொடுத்தது முழங்கால் ஜெபம். நம்மில் சிலர் ஜெபத்திலே முழங்கால் போடுவதற்கு கூட யோசிக்கலாம். ஆனால் ஸ்தேவான் என்ற சீஷனை யூத மக்கள் கல்லெறியும் போது கூட அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரையடைந்தான். அப்போஸ்தலர் 7:60. தான் சாகும் தருவாயில் கூட ரத்தம் சொட்ட சொட்ட சிந்து போதும் கூட முழங்காற்படியிட்டவனாக ஜெபித்தான் ஸ்தேவான். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே கெத்செமனே தோட்டத்தில் முழங்காற்படியிட்டு ஜெபித்தார். அவரை தொழுகை செய்வதற்கே 1000 பேர் முழங்கால் படியிடுவார்கள். ஆனால் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்கும்படிக்கு பிதாவினிடத்தில் ஜெபிக்கும் போது முழங்காற்படியிட்டு ஜெபித்தார் நம்முடைய ஆண்டவர். வேதம் சொல்கிறது, இயேசு அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்காற்படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவே நமக்கு முன்மாதிரியாய் இருக்கும்படி முழங்காற்படியிட்டு ஜெபித்தார். மரணத்தை ஜெயித்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிரடைய வேண்டுமா? பேதுருவை போல் முழங்காற்படியிட்டு ஜெபம் செய்யுங்கள். உங்கள் ஜெபத்திற்கு பரலோகத்திலிருந்து பதில் வேண்டுமா? சாலமோனைப் போல் முழங்காற்படியிட்டு ஜெபம் செய்யுங்கள். உங்கள் வறட்சியான வாழ்க்கை சூழ்நிலை மாற்றப்பட வேண்டுமா? எலியா போல் முழங்காற்படியிடுங்கள். உங்கள் வேலை ஸ்தலங்களில் ஜெயம் கொள்ள வேண்டுமா? தானியேல் போல் 3 வேளை முழங்காற்படியிடுங்கள். உலகத்தையும் பாவத்தையும் ஜெயிக்க வேண்டுமா?
இயேசுவை போல் முழங்காலில் நின்று ஜெபியுங்கள். முழங்காலில் நின்று ஜெபியுங்கள். முழங்காலில் நின்று ஜெயம் கொள்ளுங்கள். முழங்கார் போடுகின்ற ஒவ்வொரு ஆத்மாவையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து விசேஷித்த பதில் தருவாராக. தேவன் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.